வணக்கம். பண கஷ்டம் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. பலர் எவ்வளவு முயன்றாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் பண கஷ்டத்துடன் போராடிட்டு இருப்பாங்க. வீட்டில் பண கஷ்டம், வறுமையால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு பச்சை பயிறு பரிகாரம் கை கொடுத்து உதவி செய்யுது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பச்சரிசியுடன் பச்சை பயிறு வெல்லம் கலந்து வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து பசுமாட்டிற்கு தானம் செய்யலாம். இதனால் கடன் தொல்லை விரைந்து தீரும். ஒரு சிறிய கிண்ணத்தில் வெந்தயம், பச்சை பயிறு எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தையும் போட்டு கலந்து பூஜை அறையில் வைத்து மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும். இந்த 3 பொருட்களையும் அப்படியே பணம் வைக்கும் பெட்டியில் தூவி 3 வாரம் கழித்து கால்படாத இடத்துல போட்டுடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது பணம் தங்குதடையின்றி வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இரவில் பச்சை பயிரை ஊற வைத்து அதை மறுநாள் அதாவது புதன்கிழமை பசுமாட்டிற்கு அல்லது பறவைகளுக்கு நம்ம தானம் செய்யலாம். வாரந்தோறும் இப்படி புதன்கிழமைகளில் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை தானம் வழங்குவதாலும் நம்மளோட கடன் பிரச்சனை மெல்ல தீரும். மேலும் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, துளசி இலை, கொஞ்சம் வில்வம் இந்த 3ஐயும் வைத்து வீட்டு வாயில கிழக்கு முகமாக நின்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை வைத்து திருஷ்டி எடுக்கணும். இறுதியாக கையில் உள்ள 3 பொருட்களையும் நெற்றியில் வேகமாக அடித்து கீழே கொட்டிடணும். இந்த மாதிரி செய்யறதுனால இதுவரை செயல்பாடுகளில் இருந்த முட்டுக்கட்டைகள், சறுக்கல்கள், தடங்கல்கள் அனைத்தும் நொறுங்கிவிடும். புதன்கிழமைகளில் பச்சை பயிரை ஊற வைத்து நெய் மற்றும் சர்க்கரை கலந்து பசுவிற்கு உணவாக தருவதால் வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.